நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே வந்துரும் உங்களுக்கு. Telegramலயும் வரும், Instagramலயும் வரும். இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைம் பீயிங்க்கு எல்லா அப்டேட்ஸும் தெரியும். ஏன்னா, முக்கியமான விஷயங்கள நான் YouTubeல ஷார்ட்ஸா தான் ஷேர் பண்றேன். லைக்வைஸ் இந்த மாரி இருக்கும். ஒரு பை கால் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனா அந்த கால் வந்து பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறத சார்ட்டாவும் சரி, ஒரு ஷார்ட்ஸாவும் சரி குடுத்துருவேன். அண்ட் தென் வாரத்த பொறுத்தளவுக்கு நமக்கு வீக்லி அனலைசிஸ் வீடியோ அப்படிங்கிறது மெயினா வரும். அத தொடர்ந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே ரொம்பவே லென்த்தா இதுல வந்துரும். ஸோ, அதனால தான் உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஸோ, இத சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எனக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ்ல பேஜ்வா எர்ன் பண்றதுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ், ட்ரேடிங் மென்டர்ஷிப் அண்ட் தென் அக்யூரேட் செட்டப்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். அண்ட் தென் இதுல நீங்க வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணா போதும். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். அதாவது 0 காஸ்ட்ல. நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸ விட, வித்ட்ரா பண்ற ஃபண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு எவ்ரி டே நமக்கு வந்து கிளீன் அண்ட் செக்யூரா வந்திருக்கு. அதோட லைவ் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு இப்போ நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா நம்ம கிட்ட கிஃப்ட்ஸ் இருக்கு. அது நீங்க சின்ன ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா, Amazon வவுச்சர், கிஃப்ட் வவுச்சர் அந்த மாரி நெறைய வாங்கிக்கலாம். ஏன் ஈவன் வந்து ஏர் ப்ளோவர் இருக்கு. அண்ட் தென் மொபைல் ஃபோனு, ஐமேக்கு, iPhone 16 எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடர பொறுத்து வேரி ஆயிக்கும். ஸோ புரோக்கரேஜ் பொறுத்தளவுக்கு டெபாசிட் இஷ்யூ இல்ல, வித்ட்ராவல் இஷ்யூஸ் இல்ல. ஈவன் இருந்தாலுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கு. விஐபி சேனல் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல. அண்ட் தென் YouTubeல வீடியோஸ் பார்த்து எப்படி லேர்ன் பண்றதுன்னு தெரியல. புரோக்கரேஜ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா WhatsAppல கூப்பிடுங்க. WhatsApp இல்லனா Telegramல கூப்பிடுங்க. 3லயுமே இல்லையா, டைரக்ட்டா வண்டி எடுத்துட்டு டைரக்ட்டா நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துருங்க. சரிங்களா? சரி இந்த வீடியோல கோல்டோட டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. என்னடா ஆகப் போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்துடலாம். ஸோ இந்த அனலைசிஸ் வீடியோ வச்சு நீங்க ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் என்ட்ரீஸ் எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவா கிடைச்சிரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா மார்க்கெட் அனலைசிஸ பார்த்துடலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா நீங்க டிரா பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண் இல்லாம நடக்க முடியாது. அதே மாரி டெக்னிக்கல் இல்லாம ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இந்தியன் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ டெக்னிக்கல் ஒரு புரோக்கரேஜ்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மத்த பிளாட்ஃபார்ம்ல கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நெறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ் தனி கோர்ஸு, இந்தியன் மார்க்கெட் தனி கோர்ஸு, கிரிப்டோக்கு தனி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் பொறுத்தளவுக்கு எல்லாமே சேம் தான். எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சேம் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் வேணா வேரி ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெக்னிக்கல முதல்ல கிளியரா லேர்ன் பண்ண போறோம். ஸோ டெக்னிக்கல்ல முதல்ல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து ஈஸியாவே டிரா பண்ணிருவாங்க. ப்ரீவியஸா இருக்கிற ஹையும் சரி, அல்லது ப்ரீவியஸ் இருக்கிற லோவும் வச்சு சரி, நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா டிரா பண்ணிடலாம். நெறைய பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு, நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் அப்படின்னே இருக்கு. அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு டீட்டெயில்டா எங்கெங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத டிரா பண்ணி குடுத்துரும். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, 2950ல இருக்கு. ஸோ நம்ம அந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறதில்ல. மினிமலா நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஏன்னா அதுக்கு மேல பிரேக் பண்ணி மேல போற சான்சஸ் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ்ல இல்ல. ஸோ ஓவராலா இப்படியுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாம். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது 3393ல இருந்து 3383 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் தான். இத வந்து S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்தில 3375ல நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதையும் நம்ம இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட சப்போர்ட் S2 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் S2. ரைட்டா? ஸோ சப்போர்ட் டிரா பண்ணியாச்சு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு?
ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஹையா இருக்கிற 3441 இருந்து 3436 அப்படிங்கிறது நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் R1. ரெசிஸ்டன்ஸ் R1 ரைட்டா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா எங்கே போகும் அப்படிங்கிறத டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இந்த ஜோனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஐயா 3500 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் ஜோனுக்கு போகும். ரைட்டா? ஸோ இப்போ கிளியராக நம்ம எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். சப்போர்ட் அண்ட் எல்லாமே ட்ரா பண்ணல, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறது டே டைம் ஃப்ரேமில் நம்ம ரொம்பவே ஈஸியாக லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3413 3408க்குள்ளே நமக்கு இமீடியட் சப்போர்ட் இருக்குது. இது டெம்பரரி சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். ரைட்டா? இதை ஹைலைட் கம்மி பண்ணி காமிச்சிக்கிறேன். ரைட். ஸோ இப்போது நம்ம பிளாட் பண்ணிட்டோம் எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் அப்படிங்கிறத புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு தெளிவாக ஷோ பண்ணி காமிச்சிருவோம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அட் த சேம் டைம் ஆல் டைம் ஹை. ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ATHனா ஆல் டைம் ஹைன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ அப்போ இன்பிட்வீன் இதில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட், டெம்பரரி சப்போர்ட் ஆர் இமீடியட் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா மேபி இந்த ஜோனில் லிக்விடிட்டி கட் பண்ணி கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஜோன் வரைக்கும் வருமா அப்படிங்கிறது சில டவுட் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலனாலும் ஒரு சடன் பீக் ஆகும் ஃபண்டமெண்டல் யூசர்ஸ் பொறுத்து. மேபி மார்க்கெட் வந்து கிளியராக பாருங்களேன், ஒரு 3415 இருக்கும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆயிரும், இந்த இடத்துக்கு வராது. ஸோ அதனால சொல்கிறேன் இது இவங்களோட இமீடியட் சப்போர்ட். இது மேஜர் சப்போர்ட் S1. சப்போர்ட் S2. ரைட்டா? நம்ம மார்க்கோட மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்லேயோ டைரக்ட் ஃபோன்லேயோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடி நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம்? ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக என்ன இதில் இருக்குது? சைட்வேஸில் இருக்குது. ரைட்டா? ஒரு ஹையிலேருந்து லைக் இப்படி ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வாரம் அமையும் என்பது என்னோட எண்ணம். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பொதுவாகவே லாஸ்ட் வீக் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனை பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் ஆர் கன்சாலிடேஷன் பாக்ஸ்லாம் இருந்துச்சு லாஸ்ட் வீக். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். கன்சாலிடேஷன் சைட்வேஸ் கூட வச்சுக்கலாம். சைட்வேஸ்னாலும் கன்சாலிடேஷன்னாலும் ஒன்று தான். ரைட்டா? ஸோ கன்சாலிடேஷனில் இருக்குது. அண்ட் தென் ஓவரால் ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்லேயே அப் ட்ரெண்ட் தான். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான அப் ட்ரெண்டில் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போது நம்மளோட டைரக்ஷன் வந்து பை தான். ஏன்னா ட்ரெண்டும் பையில் இருக்குது. நம்மளோட கன்சாலிடேஷன் ஜோனையுமே ட்ரெண்ட் வந்து பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற விதமாக நம்மளோட ட்ரெண்ட் லைன் அமையுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளியராக நம்ம பேரலல் சேனல் எடுத்தாச்சு. ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா மே 15 மார்க்கெட் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. மே 29 ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீக் ஃபார்மேஷன் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் ஒரு நல்ல பை ஆச்சு.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜூன்லேயுமே ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதுக்கு நமக்கு கனெக்ஷன் நோட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு ஹை ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சைடில் தூக்கி போட்டுக்கிறீங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ரைட். இப்போ என்ன ஆக போகுது? மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, அடுத்து ஒரு லோ, அடுத்து ஒரு என்ன பண்ண போகுது? ஒரு ஹை போக போகுது. இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே ஹை, ஒரு 3528 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே சாத்தியங்கள் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ரைட். ஸோ மார்க்கெட் அட் த சேம் டைம் பாத்வே பாருங்க. ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கா? கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி அகெயின் ஒரு சைட்வேஸை பிரேக் பண்ணி ஒரு ஹை. ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி ஒரு ஹை போகும்போது ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் ஹை போகும். ஸோ அதே மாதிரி அந்த கன்சல்டேஷனை இங்கே கிளியராக ஷோ பண்ணியிருக்கு. ரைட்டா? இது வந்து இதோட டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரைட், லைட் லைனாக இருக்கட்டும். ரைட்டா? பேக்ரவுண்டில் ஒரு சின்ன லைனாக இருக்கட்டும். ரைட்டா? இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ட்ரெண்ட் லைனுமே ஓவரால் அப் ட்ரெண்ட் லைனு, மார்க்கெட்டுமே சைட்வேஸில் இருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. சரியா? இப்போ உங்களோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்னோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பிளாட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக போகுது. அப்போது மார்க்கெட் ஃபர்தராக ஒரு பை ஆக போகுது. ஏன்னா இங்கேயுமே நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. 3385 என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட் கிளியர் பிரேக். டச் பண்ணிக்கிறேன். பிரேக் 3385. இது நம்மளோட சைட்வேஸ் கூட. சைட்வேஸ் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் நம்மளோட சைட்வேஸுமே இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. அதை கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்டா? ஓகே. இப்போது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். லாங் அப்படிங்கிறது. லாங் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக பை தான் போகும். ஸோ இந்த இடத்துல இருந்தே பை ஆகுமா, இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டு பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் 3392 அப்படிங்கிற ஜோன் வரதுக்கு 85% வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வெயிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஒரு விக்கு மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டு கிளியராக டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து மண்டே கேண்டில் ஓப்பன் ஆனதும் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி 3400 வரைக்கும் வரும். வந்துட்டு இங்கேருந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை புல்லிஷ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மண்டேவே இந்தளவுக்கு டார்கெட் ரீச் ஆகிற சான்சஸ் இல்லை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது புல்லிஷ் ஆகும். அப்போ மார்க்கெட்டோட பையிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3392லேருந்து 3413 இந்த ஜோனுக்குள்ள நம்ம எங்கே வேணாலும் பை எடுத்துக்கலாம். முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 3439. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 3500, அதுக்கு மேலே 3525 அப்படிங்கிற ஜோன் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த கேண்டிலோட லோவாக 3379 வைக்கணும். நம்ம லிக்விடிட்டி கொஞ்சம் கிராப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3368 அப்படிங்கிற ஜோனில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ கிளியராக ப்ரொஜெக்ஷன் காமிச்சிட்டேன். சரிங்களா? எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போது மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். இங்கே இருக்கிற மார்க்கெட்டு ஸ்லைட்டாக கொஞ்சம் மேலே 3430 வரைக்கும் போயிட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃபால். டிரான்ஸ்பரன்சி கூட்டிக்கிறேன். ரைட்.
மார்க்கெட் இந்த இடத்துல லைட்டா ஒரு 3440 வரைக்கும் போயிட்டு, அங்கேருந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆகி எங்கே வரும்? 3390. ஸோ இந்த ஜோன் வந்துட்டு உடனேலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது கன்சால்டேஷன்ல வந்துட்டு குயிக் பம்ப் ஒரு 3436 3420 அப்படிங்கிற ஜோன்ல வந்து நிக்கும். நின்னால் மார்க்கெட் அந்த ஜோன்ல இருந்து கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆகி 3500 அப்படிங்கிற ஜோனுக்கு ஷுவரா போகும். அதுக்கு மேலேயுமே போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. இதுதான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். ஸோ நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா 3416ல இருந்தே நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது நம்மளோட பையிங் ஜோன். பெர்ஃபெக்ட் பையிங் ஜோன். ரைட்டா? இது நம்மளோட பெர்ஃபெக்ட்டான பையிங் ஜோன். கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா XAUSD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? டேட் பார்த்தோம் அப்படின்னா 15/06/25. இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ரைட்டா? பக்காவாக பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த அனலைசிஸோட கால்ஸ் வேணும். எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நம்மளோட விஐபி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. நேற்று வந்து பிட்காயினில் கொடுத்துருந்தோம் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோல்டில் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கோல்டில் செல் கால் கொடுத்து ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். சாரி பை கால் கொடுத்து ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ அகைன் ஒரு பை கால் கொடுத்து ப்ராஃபிட் முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ என்னென்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ரொம்ப லாங்காக இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது நமக்கு இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ரைட்டா? சிங்கிளில் அதையும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆரோ மார்க் போட்டு காமிச்சிடலாம். ஸோ டபுளை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. பட் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் கிடச்சிருக்கு அப் ட்ரெண்டில். அது நமக்கு ஒரு பக்காவான ஒரு செகண்ட் மொமெண்டம். ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் அட் அப் ட்ரெண்ட். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் இங்கே அப் ட்ரெண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷன். ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸில். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா மண்டே ஓப்பன் ஆகிற கேண்டில் நமக்கு ஒரு பீரிஷ் கேண்டிலாக விழும். பீரிஷ் கேண்டிலாக விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு மண்டே நமக்கு விழுற கேண்டில் வந்து ஒரு பீரிஷ் கேண்டிலாக இந்த மாதிரி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ், ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 க்ரீன் கேண்டில், 4வது கேண்டில் வந்து பீரிஷ் கேண்டிலாக விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா டேக் ஆஃப் ஆகும். அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு சொல்லியிருக்கோமா. இப்போ மண்டே மட்டும் மார்க்கெட் 3430 ஒரு கீழே வந்து ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப்பாக விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்பைக் ஆகி வேற லெவலில் பை ஆகிடும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கேண்டில் வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ், பட் நாட் ஷுவர். அதையும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். எக்ஸ்பெக்டட் டு பி expected 3 white soldiers. 3 white soldiers பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஸோ இது என்னோட கணிப்பு. ஸோ அப்போ 3 white soldiers விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு டேக் ஆஃப் ஆகும். சாதாரண டேக் ஆஃப் இல்லை, வேற லெவல் டேக் ஆஃப் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா டெக்னிக்கல்லையும் நமக்கு பை இருக்கும், ஃபண்டமெண்டலையும் நமக்கு நியூஸஸ் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த வார் டென்ஷன்ஸ் அது இன்னும் கொஞ்சம் நம்மளை ஸ்பைக் ஆகி விட்டுரும். ஸோ இப்போ டெக்னிக்கலாக கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த ரீசனால புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது சார்ட் பேட்டர்ன் ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ட்ரெண்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு லைனு, இது வந்து ட்ரெண்ட் லைனு,
கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கிளியரா தெரியுதுன்னு ஹைலைட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து எல்லோ வேண்டாம். ஒரு ப்ளூ வச்சுக்கலாம். ப்ளூ க்ரீன் நல்லா இல்ல. ரெட் எப்படி இருக்கும்? ரைட், ரெட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஓகே. ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து போகுது. ஸோ இன்னொரு ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது? இங்கேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகி போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பேட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கும்போது ஒரு லோலேருந்து ஒரு ஹை, ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு லோ, நம்மளோட டாப் லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன போயிருக்கு? மேலே போயிருக்கு. ஸோ அப்போது இது இமேஜஸில் வேறு எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு பார்ப்போம். ரைட், இதை பாருங்கள். ஸோ கிளியராக மார்க்கெட் பாருங்கள், ஒரு அப்பர் சேனலு, ஒரு லோவர் சேனல். மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பிரேக் அவுட்டையும் கொடுத்துருக்கு, ஒரு நெக்லைனில் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு ஹைலேருந்து லோ ஆயிருக்கா டம்ப்புன்னு, ஒரு ஹை, ஒரு லோ, இந்த இடத்துல லோ, அகைன் இந்த இடத்துல என்ன போயிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்லைட் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் ஒரு டேக் ஆஃப் தான் ஆக போகுது. அப்போது நமக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான கன்ஃபர்மேஷன்ஸ். ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபோ எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுவுமே ஒரு அடிஷ்னல் டூல் தான். அதனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியாதவங்க இதில் ஆட்டோ ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆட்டோ ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம சேனல்லையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஏன்னா அது லோவாக காமிச்சிருக்கு, அந்த ஒரு ஜோன் எல்லாமே மார்க்கெட் எக்ஸ்பெக்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 0.382 ஒபே பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அது சேம் ட்ரெண்ட் லைனுமே இருக்குது. ஸோ ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போனால் ஃபிபோ எக்ஸ்டென்ஷன். அப்போ மேலே போனால் எது வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறத ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் போட்டால் தெரியும். ஸோ ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கும்போது நம்ம முதல் டார்கெட் ப்ரைஸாக 3490 அப்படிங்கிற ஜோன் காமிக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 3642 காமிக்குது. இது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபிபோ எக்ஸ்டென்ஷன்லுமே நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இதில் சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம மேஜராக என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த கர்மத்தையும் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்கு வராதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணதும் மார்க்கெட் ஒரு 3310 தான் வந்திருக்கு, 3285 வரல. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பாருங்கள், 3382 அப்படிங்கிற ஜோன் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்கேஸ் நமக்கு ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லை, டிஎக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும். ஸோ நார்மலாக சொல்கிறேன், நார்மலாக இருக்கும்போது எந்த வித அப்ஜெக்ஷன்ஸும் இல்லாமல் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. திடீர் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நார்மலாக இப்போ அனலைசிஸ் பண்ணுற மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 3380 அப்படிங்கிற ஜோனுக்கு வராது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் கன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்துட்டோம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம டார்கெட் ப்ரைஸ் என்ன? 3438, 3500, அதுக்கு மேலே போகிறது ஹையாச்சு போகிறது சான்சஸ் ரொம்பவே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டெக்னிக்கலாக ஃபுல் ரீசன் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது நம்ம என்ன அனலைசிஸ் பண்ணுவோம்? டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து பை ஆகும். டிஎக்ஸ் வந்து பை ஆச்சு அப்படின்னா கோல்டன் ஆகும், ஃபால் ஆகும். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நான் சார்ட்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக ஒன்ஸ் அகைன். ஸோ மார்க்கெட் பார்த்தாலே கிளியராக தெரியுது, ஒரு பேரலல்
டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ஹை இருக்கா, ஹைலேருந்து ஒரு லோ கிளியராக மேட்ச் ஆகி வருது பார்த்தீங்களா. லோவர் லோ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே, பிரேக் அவுட் பண்ண ஜோனு 98.2. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனு 98.64. அப்போ ஒரு லோ தான் நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் செல் சைடில். இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகும், இன்னும் கீழே வரும். அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன, கிளியராக ஒரு ஷார்ட் எங்கேருந்து 98.24 ஏன்னா பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளியராக க்ளோசிங் இங்கே, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. ஸோ இந்த இடத்துல இருந்து ஏன் ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னா, பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்ட் கம்ப்ளீட்டட், பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன, பாத்வே என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கேருந்து ஸ்லைட்டாக மேலே போயிட்டு ஒரு ஃபால். அப்போ டிஎக்ஸை பொறுத்தளவுக்குமே நம்ம கிளியரான ஒரு செல்லிங் இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீரிஷ் கேண்டிலும் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கிறதுனால டிஎக்ஸை வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்யூஎஸ்டி டிஎக்ஸையோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 15/6/25 ரைட்டா. ஸோ அப்போது டிஎக்ஸை வந்து நமக்கு ஃபாலோ ஆகும்போது என்னாகும், கோல்டு பை ஆகிடும். ஸோ முதல் டார்கெட் ப்ரைஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ கோல்டு வந்து நமக்கு 3450 அப்படிங்கிற ஜோன் போயிடும். ஸோ ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் இன்னும் நல்லா ஃபாலோ ஆச்சு அப்படின்னா கோல்டு 3500 பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். ஸோ இப்போ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பக்காவாக அனலைசிஸ் பண்ணிட்டோம், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எது பார்க்க போகிறோம், நியூஸ். ஃபண்டமெண்டல் மெயினான விஷயமே நியூஸ். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கான வாரம் வந்து நம்ம தொடங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே பாருங்கள், ரெக்கார்ட்ஸ் ஹை. ஸோ கோல்டு ஹிட்ஸ் ரெக்கார்ட் ஹை as the Israel attacks and Iran spurs safe demand. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட நியூக்ளியர் பாயிண்ட், அதாவது அவங்க நியூக்ளியர் வெப்பன் வந்து தயாரிக்கிறாங்க, அது அந்த பிளான்ட்டை வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கே நமக்கு வந்து கோல்டு ஒரு நல்ல ஸ்பைக் ஆகி 3425 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிடுச்சு. போய் 3400 வரைக்கும் போயிட்டு ஒரு லைட்டாக ஒரு சுற்றிட்டு அப்படியே கீழே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத லைவாக பார்த்துருவோம். இஸ்ரேல் ஈரான் போட்டதுமே நியூஸும் வருந்தா வருது, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 80 ஈரான்ஸ் வந்து கில் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட மிஷன்ஸ் வச்சு. அப்போ வார் அப்படிங்கிறது சும்மா முடியுமா, அவன் 80 பேரை கொன்னா இவன் 100 பேரை கொள்வான், இவன் 100 பேரை கொன்னா அவன் 200 பேரை கொள்வான். அப்போது ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஃப்ளைட்டை காணும், ஃப்ளைட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ வார் இன்னும் எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக கோல்டு வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த கட்டத்தில், ரைட்டா. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தாச்சு, கோல்டும் சரி டிஎக்ஸையும் சரி நல்லா பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்டா. XAU USD நம்மளோட சார்ட்டுங்க காணாம போயிடுச்சா, ரைட் இந்த வந்துருச்சு. இந்த சேனலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பக்காவாக சார்ட் போட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஆகும் அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன், மார்க்கெட் ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கிளியராக மேலே போகும். சிங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம், டபுளில் எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து அப் ட்ரெண்டில் விழுந்தனால மார்க்கெட் நல்ல ஒரு பை ஆகும். அண்ட் தென் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி மண்டே வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டேக் ஆஃப் ஆகி நல்லா மேலே போகும். என்ன காரணம் அப்படின்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு, ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஓவராலாக ஒரு ரீடெஸ்ட் காண்டி மேஜர் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது.
ஸோ டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3500 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3367 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் இதுல டவுட், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பர்ல கான்டாக்ட் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைனா டெலகிராம்ல கூப்பிடுங்க. அண்ட் ஈவன் நீங்க வந்து நம்மளோட ஆஃபீஸ்ல கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல, அடுத்த ஒரு நல்ல அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.